வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இன்று டிசம்பர் 16, கார்த்திகை 30. தென்னிலங்கை அருகே நீடிக்கும் காற்று சுழற்சிகளுடைய தற்போதைய அமைவிடம், அடுத்த கட்ட நகர்வுகள் சார்ந்து மேலும் 4 தினங்களுக்கு எதிர்பார்க்கப்படும் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள், தென்கிழக்கு, தென்மேற்கு, தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதி சார்ந்த அடுத்தடுத்த காற்று சுழற்சிகளினுடைய நகர்வுகள், அவற்றின் தாக்கங்கள், தமிழக வானிலையில் மீதான அவற்றினுடைய தாக்கங்கள், தென்சீன கடலில் இருந்து வரும் தீவிர நிகழ்வு வங்கக்கடலில் காற்று சுழற்சியாக நுழைந்திட வாய்ப்பு, அந்த நிகழ்வினுடைய அடுத்த கட்ட நகர்வுகளும் தமிழக வானிலையின் மீதான மாற்றங்களும் என்பவைகள் பற்றியான எனது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் சி. அண்ணாதுரை. 14ஆம் தேதி நள்ளிரவு தொடங்கி தென்னிலங்கை அருகே நீடித்த காற்று சுழற்சிகள், அதாவது குறைவழுத்த பகுதியில், குறைவழுத்த பள்ளங்களில் 2 பிளவுகள் ஏற்பட்டு, ஒன்று நிலநடுக்கோட்டு பகுதி சார்ந்து நீடிக்க, மற்றொன்று தென்னிலங்கை அருகே நீடிக்க, 2 சுழற்சிகளாக நீடித்து வடக்கு நோக்கி நகர்வதில் பின்னடைவு ஏற்பட்டது. இது நம் 14ஆம் தேதி மதிய வானிலை விளக்கத்திலேயே தெரிவித்திருந்தோம். 15ஆம் தேதி சுழற்சிகளினுடைய நகர்வில் பின்னடைவை சந்திக்கும். அவ்வாறு சந்திக்கும் நேர்வில் கடலோர பகுதிகளோடு மழைப்பொழிவு நின்று கொள்ளும், உள்பகுதிகளுக்கு பரவல் அடையாது என்று. அந்த நிலையில் நேற்றைய மழைப்பொழிவானது அது வடகடலோர மாவட்டங்களிலும் வடகடலோர பகுதிகளிலும் சற்று வலுவாக நீடித்து, டெல்டா, மத்திய மேற்கு மாவட்டங்கள், தென் மாவட்டங்களில் கிட்டத்தட்ட மழைப்பொழிவு இல்லை என்ற நிலைதான் நேற்றைய நிலையில் நீடித்தது. ஓரளவிற்கு இந்த கடலோர பகுதிகளில் ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவு ஏற்பட்டது, அவ்வளோதான். மயிலாடுதுறை, கடலூர், பாண்டிச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகள், விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை கூட ஆங்காங்கே மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கிறது. இன்றைய நிலையில் தென்னிலங்கை அருகே நீடிக்கக்கூடிய காற்று சுழற்சிகள் நேற்று நள்ளிரவு, இன்று அதிகாலை தொடங்கி ஒன்றிணைந்து அது தென்னிலங்கை நிலப்பரப்பு மற்றும் கடல் பகுதி மற்றும் குமரிக்கடல் என நீட்சியடைந்த ஒரு காற்று சுழற்சியாக தற்போதைய நிலையில் நீடிக்கிறது. இது அடுத்து ஒரு மணி நேரங்களில் வெப்பம் உயர, வளிமண்டலத்தில் ஏற்படக்கூடிய காற்று வேக மாறுபாடு காரணமாக நகர்வில் சற்று முன்னேற்றம் ஏற்படும். அதாவது சுழற்சி மேலும் வடக்கு நோக்கியும் வடமேற்கு நோக்கியும், அதாவது குமரிக்கடல் நோக்கியும் நீட்சியடைய வாய்ப்புகள் உள்ளன. எனவே வட இலங்கையோடு நின்று கொண்டிருக்கக்கூடிய காற்று குவிதல் படிப்படியாக அது டெல்டா மாவட்டங்கள் நோக்கி நீட்சியடைய, அதாவது நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர் இந்த மாவட்டங்கள் நோக்கி நீட்சியடைய, மழைப்பரவல் டெல்டா மாவட்டங்களில் இருந்து துவங்கவும், தென்கே குமரி, நெல்லை, தூத்துக்குடி இந்த மாவட்டங்களில் இருந்து மழை தொடங்கவும் இன்று காலை முற்பகல் ஏற்கனவே தென் மாவட்டங்களில் குமரி, நெல்லை, தூத்துக்குடி இந்த மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் இன்று அதிகாலை முதலே மழைப்பொழிவானது நீடித்து கொண்டிருக்கிறது. கடலோர பகுதிகளில் இது மேலும் உள்பகுதிகளுக்கு படிப்படியாக பரவலடையும். அதே போல விழுப்புரம், செங்கல்பட்டு வரை மழைப்பொழிவு நீட்சியடையவும் இன்று முற்பகல் வாக்கில் வாய்ப்பு இருக்கிறது. அதாவது டெல்டா மாவட்டங்களை தவிர்த்து தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர், கடலூர், காரைக்கால், பாண்டிச்சேரி பகுதிகள், இந்த பகுதிகளில் இன்று காலை முற்பகலே மழை துவங்க வாய்ப்பு இருக்கிறது. இது முற்பகலுக்கு பின்னர் மேலும் நீட்சியடைந்து விழுப்புரம், செங்கல்பட்டு வரை நீட்சியடைய வாய்ப்பு இருக்க, அதே நிலையில் திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களுக்கும் நீட்சியடையக்கூடும். மேற்கில் திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர் மாவட்டத்திற்கும் இன்று பிற்பகலுக்கு பின்னர் மழைப்பொழிவில் பரவல் ஏற்படக்கூடும். கடலோர மாவட்டங்களில் இந்த நிலையில் ஆங்காங்கே கனமழைக்கும் வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். அதாவது நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகள், இங்கெல்லாம்
சற்று கூடுதல் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கலாம். இதே நிலை தெற்கு தென் தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கிழக்கு கடலோர பகுதிகளில் இன்று காலை முதலே ஆங்காங்கே மழைக்கு வாய்ப்புகள் உள்ளன. அதாவது இன்று முற்பகல் தொடங்கி. அதே நிலை ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டத்திலும், குமரி நெல்லை தூத்துக்குடி இந்த மாவட்டங்கள் சார்ந்து இன்று முற்பகல் வாக்கில் தீவிரமடையும் மழைப்பொழிவு உள்பகுதிகளுக்கு படிப்படியாக முன்னேற்றமடையும். அது தென்காசி, விருதுநகர், மதுரை இந்த மாவட்டங்களுக்கும் நீட்சியடைந்து பரவலாகக்கூடிய சூழல் இருக்கலாம் முற்பகல் பிற்பகல் வாக்கில். திண்டுக்கல் மாவட்டத்திலும் கிழக்கு பகுதிகளில் இன்று மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் உள்ளன. மேற்கு பகுதிகளுக்கு அவ்வளவாக நீட்சியடைய என்று வாய்ப்புகள் குறைந்திருந்தாலும் நாளை கூடுதல் வாய்ப்புகள் இருக்கின்றன. திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளுக்கு நல்ல மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் நாளை இருக்கின்றது. இன்றைய நிலையில் சற்று வாய்ப்புகள் குறைந்து காணப்படக்கூடும். இந்த நிலை தான் இன்றைக்கான மழைப்பொழிவு அதிகபட்சமாக இருக்கும். மேற்கு நோக்கி நீட்சி அடைவது இன்று சற்று குறைவு. டெல்டா அதிகபட்சமாக திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தோடு நின்று கொள்ளும். ஒரு கால் சேலம் மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளுக்கு மழைப்பொழிவு ஏற்படலாம், அந்த ஆத்தூர் இந்த பகுதிகள் சார்ந்து. இது இன்றைக்கான மழைப்பொழிவு வாய்ப்புகளாக இருக்கலாம். மேற்கு மாவட்டங்களில் அவ்வளவா நீட்சியடைய இன்று வாய்ப்புகள் குறைவு. மேகமூட்டமான வானிலை ஏற்படும், ஆனால் மழைப்பொழிவு ஏற்படுமா என்பது சந்தேகமே இன்றைய நிலையில். நாளைய நிலை அல்லது இன்று நள்ளிரவு தொடங்கி வானிலையில் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்கள் என்னென்னா, நீடிக்கக்கூடிய காற்று சுழற்சி தென்னிலங்கையின் ஊடே மேலும் வடக்கு நோக்கி, அதாவது கிட்டத்தட்ட மத்திய அனுராதபுரம் வரையிலான இந்த பகுதி வரை சுழற்சி நகர்ந்து நீடிக்கவும், அதே நேரத்தில் வடமேற்காக சுழற்சி நீட்சியடையவும், குமரிக்கடல் நோக்கி வலுவாக நீட்சியடையவும் வாய்ப்புகள் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் இன்று நள்ளிரவுக்கு பின்னர் நாளை அதிகாலை தொடங்கி மழைப்பொழிவினுடைய தாக்கம் டெல்டா மாவட்டங்கள் சார்ந்தும் தென் கடைக்கோடி மாவட்டங்கள் சார்ந்தும் வலுவான மழைப்பொழிவை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னும் ஒரு படி தென் கடைக்கோடி மாவட்டங்கள், அதாவது குமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி இந்த மாவட்டங்கள் சார்ந்து அதி கனமழை பொழிவிற்கும் நாளை காலை முற்பகல் வாக்கில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. அந்த நிலையை நீடிக்கக்கூடிய நிலையில் மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, தேனி மாவட்டங்கள் சார்ந்தும் கூடுதல் கனமழை பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடும். இதெல்லாம் நாளை காலை முற்பகல் வானிலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். அதே நேரத்தில் டெல்டா மாவட்டங்களில் வலுவடையக்கூடிய மழைப்பொழிவானது கடலூர் வரையிலான டெல்டா மாவட்டங்களில் வலுவடையக்கூடிய மழைப்பொழிவானது மேற்கு நோக்கி வலுவாக நீட்சியடையும். திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களையும் கடந்து சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு, கோவை மாவட்டங்களுக்கும் நீட்சியடைந்து நாளை மாலை முற்பகல் பிற்பகல் வாக்கில் வாய்ப்பு இருக்கிறது. திருப்பூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளுக்கும் பழனி உள்ளிட்ட பழனி அதன் சுற்று வட்டார பகுதிகளுக்கும் நாளை வலுவான மழைப்பொழிவு வாய்ப்புகள் உள்ளன. இந்த நிலை நாளை மறுநாள், அதாவது 17-18 வரை இந்த மழைப்பொழிவு நீட்சியடைந்து காணப்பட, சுழற்சியானது மெல்ல மேற்கு நோக்கி நகரக்கூடிய சூழல் ஏற்படக்கூடிய நிலையில் மேலும் தென் மாவட்டங்களில் மழை தீவிரமடைவதோடு டெல்டா மற்றும் மத்திய மேற்கு மாவட்டங்களில் நீட்சியடைவதில் நிச்சயமான வாய்ப்புகள் உள்ளன. இந்த சுழற்சியானது வரும் 18-19 தேதிகளில் அது அரபிக்கடல் நோக்கி லட்சத்தீவுகளை ஒட்டிய பகுதிகள் நோக்கி நகர்ந்து ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறக்கூடிய சூழல் காணப்படுகிறது. அவ்வாறு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறக்கூடிய நிலையில் அதனுடைய நகர்வுகளுக்கு ஏற்ப மழைப்பொழிவு வாய்ப்புகள் 19ஆம் தேதிக்கு பின்னர் தமிழக வானிலையில் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகளை உருவாக்கலாம். அதே நேரத்தில் பின்தொடரக்கூடிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியிலிருந்து காற்று சுழற்சி பின்தொடரக்கூடிய காற்று சுழற்சியானது 18-19 தேதிகளில் தென்னிலங்கைக்கு தெற்கு பகுதிகளில் வந்தடையக்கூடிய சூழல் இருக்கு.
அந்த சுழற்சி வடக்கு வடமேற்காக அவ்விடத்தில் இருந்து இந்த சுழற்சி நகர்ந்தது மாதிரி அதே நிலையில் வடக்கு வடமேற்காக நகர்ந்து மீண்டும் அடுத்த சுற்று மழைப்பொழிவை துவக்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. எனினும் நகர்வுகளில் பின்னடைவுகள் இருக்கின்றன. உயரழுத்தத்தினுடைய பிடியில் கிட்டத்தட்ட தெற்கு 12 டிகிரி 12 டிகிரி அச்சக்கோடு வரை 12 டிகிரி 13 டிகிரி அச்சக்கோடு வரை, அதாவது கடலூர் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதி, இந்த பகுதி வரை உயரழுத்தத்தினுடைய பிடியில் இருக்கா. அதுக்கு மேலும் தெற்கு நோக்கி முன்னேறவும் வாய்ப்பு இருக்கு. அப்போ குறைவழுத்த பள்ளங்கள் தெற்கு நோக்கி நகர்ந்திட, காற்று சுழற்சியினுடைய நகர்வுகளும் தெற்கு நோக்கி அமைந்திட, சற்று அடுத்த சுற்று மழைப்பொழிவில் சிறிய பின்னடைவு ஏற்பட்டாலும் அதே தின வானிலையில் உயரழுத்த மாறுபாடுகள் என்பது மாற்றத்திற்குள்ளானது. தொடர்ந்து ஒரு இடத்துல நீடித்து கொண்டே இருக்கக்கூடிய வாய்ப்பு அது வடக்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில் தான் இருக்குது. தென்கிழக்கு தென்மேற்கு தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில் தொடர்ந்து குறைவழுத்த பள்ளங்கள் ஏற்படுவதும் வடக்கு நோக்கி தெற்கு நோக்கி நகர்வதும் நீடிக்கிறது. அரபிக்கடல்லையும் அதே நிலை தான், குமரிக்கடல்லையும் அதே நிலை தான். அரபிக்கடலில் இன்னும் சற்று வடக்கு நோக்கி அந்த குறைவழுத்த பள்ளங்கள் காணப்படுகின்றன. குறைவழுத்த பகுதிகள் வளிமண்டலத்தில், அதுதான் பள்ளங்கள்னு சொல்கிறது. அதை ட்ராப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், சீசனல் ட்ராப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது அரபிக்கடல்லையும் சற்று வடக்கு நோக்கி நீடிக்கிறது. கேரளா மற்றும் கர்நாடக எல்லையோரம் வரை இந்த குறைவழுத்த பள்ளங்கள் அரபிக்கடலில் நீடிக்குது. அதே அரபிக்கடலுடைய மேற்கு பகுதிகளிலையும் நீட்சி அடைந்து காணப்படுது. அதன் வழியாக தான் காற்று பயணிக்குது, பாசிட்டிவ் வைபோடி நோக்கி பயணிக்கின்றது. இந்த நிலையில் தான் MJO மேடன் ஜூலியன் ஆசிலேஷன் என்று வரையறை செய்யக்கூடிய வானிலை நிகழ்வு மேகக்கூட்டங்கள் மற்றும் வளிமண்டல காற்று போக்குவரத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களுடன் மேகக்கூட்டங்களாக நகர்தல், கிழக்கு நோக்கி நகர்தல், அது பேஸ் 2க்கு, அதாவது மேற்கு இந்திய பெருங்கடல் பகுதிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அறிவிப்புகள் வந்திருக்கின்றன. இந்த நிலையில் மழைப்பொழிவினுடைய தாக்கம் பாசிட்டிவ் பேஸ் 2ல MJO இருக்கக்கூடிய நிலையில் அது தென்னிந்திய பகுதிகளுக்கு, அதாவது குறிப்பாக தமிழ்நாடு, கேரளம் மற்றும் கர்நாடக தெற்கு பகுதிகள், இந்த பகுதிகளுக்கு மழைப்பொழிவு, இலங்கை உள்ளிட்ட இந்த நிலப்பரப்பிற்கு மழைப்பொழிவிற்கு சாதகமான வானிலை ஏற்படுத்தக்கூடும் என்ற நிலையும் நீடிக்குது. இந்த சூழலில் தென்கிழக்கு வங்கக்கடலிலிருந்து நகர்ந்து வரக்கூடிய காற்று சுழற்சியானது வரும் 19-20 தேதிகளில் தென்னிலங்கைக்கு தெற்கே நீடித்து அது வடக்கு வடமேற்காக நகரக்கூடிய நிலையில் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகளை மீண்டும் ஏற்படுத்தக்கூடும். இது 24ஆம் தேதி 25ஆம் தேதி வரை இந்த சூழல் கடலோர பகுதிகளில் மழைப்பொழிவு ஏற்படுவதும் இந்த மாதிரியான வாய்ப்புகள் அமையக்கூடும். அடுத்த சுற்று உறுதிப்படுத்த இன்னமும் நாட்கள் இருக்கின்றன. அதை பொறுத்து அடுத்த சுற்று மழைப்பொழிவு வாய்ப்புகளை நாம் உறுதிப்படுத்தலாம். இதே நிலையில் தென்சீன கடலில் ஒரு நகர்வு இருக்குது. ஒரு தீவிர நிகழ்வாக நகர்ந்து வரக்கூடிய காற்று சுழற்சி அல்லது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சற்று புயலாக வலுப்பெற்று அது தென்சீன கடலில் நகர்ந்து அது மலேசிய தீபகற்பம் அல்லது தாய்லாந்து இந்த கடல் பகுதியை கடந்து மாலக்கா ஸ்ட்ரைட் அதையும் கடந்து அந்தமான் நிக்கோபார் தீவுகளை ஒட்டிய வங்கக்கடல் பகுதிக்கு வந்தடைந்து காற்று சுழற்சியாகவோ அல்லது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவோ வரும் 26-27 தேதிகளில் எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வாறு வரக்கூடிய காற்று சுழற்சி மேற்கு நோக்கி, அதிகபட்சமாக மேற்கு நோக்கியோ அல்லது வடமேற்கிலும் மேற்கு என்ற நிலையில் நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உயரழுத்தத்தின் பிடியில் மத்திய வங்கக்கடல் பகுதியில் இருக்கிறதுனால தற்போதைய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் காற்று சுழற்சிகள் நகர்வது போல இதனுடைய நகர்வுகள் எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் வானிலை என்பது மாற்றத்திற்கு உரியதாக இருக்கிறது. எனவே வரக்கூடிய நிகழ்வினுடைய நகர்வுகளை உறுதியாக இந்த திசையில் நகர்ந்துன்னு சொல்ல முடியாது.
இருப்பினும் வரக்கூடிய நிகழ்வினுடைய நகர்வுகள் அது டெல்டா மாவட்டங்களை நோக்கி இருக்கக்கூடிய சூழல் காணப்படுகிறது. அந்த பாதை அமைப்பு அப்படித்தான் இருக்கு. ஆனால் இருந்தாலும் சுழற்சி வலுவெடுக்கக்கூடிய சூழலும் இருக்கு. வலுவிழந்துருச்சுன்னா அதனுடைய சுழற்சியாக அது தென்னிலங்கை ஊடை நகரக்கூடிய சூழல் ஏற்படலாம். வலுப்பெற்ற நிகழ்வாக இருக்க வானிலை அன்றைய நிலையில் சாதகமாக இருக்க வேண்டும். அதாவது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றால் அதற்கு சாதகமான வானிலை சூழல் குறைவழுத்த அமைப்பு நீடிக்க வேண்டும். காற்று கடலினுடைய மேற்பரப்பு வெப்பநிலை சாதகமாக இருக்க வேண்டும். தொடர்ச்சியாக கிழக்கு காற்றின் மூலமாக ஈரப்பதம் தொடர்ந்து நிகழ்வுக்கு கிடைத்து கொண்டிருக்க வலுப்பெற்ற நிகழ்வாக நகரக்கூடிய சூழலும் இருக்கலாம். இதற்கும் உறுதிப்படுத்துவதற்கு இன்னமும் காலங்கள் இருக்கின்றன. தொடர்ந்து கண்காணிப்போம். தொடரும் வானிலை பற்றி அண்மை தகவல்களுடன் மீண்டும் இணைகிறேன். தொடர்ந்து இந்த இணைப்பில் நீடித்தமைக்கு நன்றி.